வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மனித புதைகுழிகள் அதிகரித்து செல்கின்ற நிலையில் தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடைக்காத காரணத்தால் இந்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்திலும் அதனூடாக தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து அணையா விளக்கு போராட்டத்தை இன்று காலை 10 மணியளவில் செம்மணியில் ஆரம்பித்தனர். செம்மணி பகுதியில் அமைந்துள்ள ஜாழ் செம்மணி வளவை அண்மைத்த பகுதியில் ஆரம்பமான இந்த போராட்டத்தின் போது 1996 மறைந்த கிருசாந்தியின் உறவினரால் சுடரேற்றப்பட்டது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் நடாத்தப்படும் இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பல தரப்பினர் கலந்து கொண்டு மலர் தூவி தமது அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மத தலைவர்களின் ஆத்ம உரைகள் இடம்பெற்றன. மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான கதை வாசிப்பு இடம்பெற்ற நிலையில் இரவு நிகழ்வாக ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெற உள்ளது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த அணையா விளக்கு போராட்டமானது நாளையும் நாளை மறுதினமும் என 3 நாட்கள் அகிம்சை வழியில் குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் இன்று இலங்கை வருகின்ற நிலையில் அவரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்ய சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட்டு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ராமநாதன், அர்ச்சுனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, இப்போராட்டமானது அரசியலையும் தாண்டி எங்கள் உறவுகளுக்காக நடக்கின்ற போராட்டம். ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். முன்னதாக 2011 ஆண்டும் 2016 ஆண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் இலங்கை வந்திருந்தனர். இதில் 2016 ஆண்டு ஆணையாளரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்திருந்தனர். அப்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு முட்டுக் கொடுத்தவர்களும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றே கூறிவிட்டனர். இதன் காரணமாக அவர் அப்போது வடக்கு பகுதிகளுக்கு வந்திருக்கவில்லை. மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் மீளவும் இன்று இலங்கை வருகின்றார். இம்முறையும் மனித உரிமைகள் ஆணையாளரை வடக்கிற்கு வரவிடாமல் செய்ய உச்சக்கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் கட்டாயம் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நாளை நாடாளுமன்றில் கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சந்திப்பில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை அவர்கள் மனித உரிமைகள் ஆணையரிடம் கூற உதவி செய்ய வேண்டும். இதனிடையே நாளைய தினம் என்னை நாடாளுமன்றம் செல்ல விடாமல் தடுக்க உச்சக்கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனினும் நான் கண்டிப்பாக நாடாளுமன்றம் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன். இதன்போது தமிழர்களுக்கு எதிராக நடந்த அனைத்து இனப்படுகொலை சம்பவங்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்பதுடன் அதற்கான முழு ஆவணங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் அதை கொடுக்கக்கூடாது எனவும் இதனை தடுக்கும் முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளராக சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்த சுப்பிரமணியம் சுரேன் பெயர் பரிந்துரைக்கப்பட்ட போது ஏனைய தெரிவு இல்லாத நிலையில் சுப்பிரமணியம் சுரேன் தெரிவு செய்யப்பட்டதுடன் உப தவிசாளராக சிவகுரு செல்வராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக 6 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக 3 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக 1 உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மின் மற்றும் இலத்திரனியல் கழிவு சேகரிப்பு வாரம் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடமாகாண அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கரைச்சி பிரதேச சபையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது.
சுற்றாடல் எம்மை காக்கும், நாம் சுற்றாடலை காப்போம் எனும் தொனிப்பொருளில் இன்று முதல் 27ஆம் திகதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய இந்த நிகழ்வை கிளிநொச்சி மாவட்ட பதில் மாவட்ட செயலர் எஸ் முரளிதரன் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடமாகாண பணிப்பாளர், கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் ஆர்வேள மாளிகிதன், கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உள்ளூராட்சி உதவியாளர் மணிமேகலை, கரைச்சி பிரதேச சபை செயலாளர் தா ஞானராஜ் மற்றும் துறை சார்ந்த திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள வந்தாறு மூலையில் இருந்து களவங்கேணி நோக்கி பயணித்த கார் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் 15 வயது சிறுமி உள்ளிட்ட 2 உயிரிழந்துள்ளனர். 2வது மைல்கல் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியை விட்டு விலகி பனை மரத்துடன் மோதிய விபத்தில் காரை செலுத்திய சாரதி மற்றும் 15 வயது சிறுமி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 4:45 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்கேணி செலியன் வீதி 2ஆம் குறுக்கை சேர்ந்த ஏந்திரகுமார் சஞ்சய் மற்றும் நாவலர் வீதியை சேர்ந்த 15 வயது சிறுமியான பிரதீபன் தவஸ்வானி ஆகிய 2 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் தாய் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டுப்போதனா மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியிடப்பட இருந்ததாக வெளியான செய்திகளை கல்வி அமைச்சு மறுத்துள்ளது. இப்பரீட்சையின் முடிவுகள் வெளியாவது தொடர்பில் சில சமூக ஊடகங்கள் நேற்று செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதன் உண்மைத்தன்மைகளை விளக்கி கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் 2024ஆம் ஆண்டுக்கான பெறுபவர்கள் வெளியாகும் என வந்த செய்திகளில் உண்மைகள் எதுவும் இல்லை. இந்த போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் கல்வி அமைச்சுக்கும் அறிவித்திருந்தது. இப்பரீட்சைக்கான பெறுபவர்கள் வெளியாகும் தினம் குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் ஜூன் மாதத்தின் முதல் 18 நாட்களில் 74,570 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜூன் மாதத்தின் முதல் 18 நாட்களில் இந்தியாவில் இருந்து 22,000 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 6,158 சுற்றுலா பயணிகளும், சீனாவில் இருந்து 4,789 சுற்றுலா பயணிகளும், பங்களாதேஷிலிருந்து 4,515 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவில் இருந்து 3,577 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியில் இருந்து 3,526 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதன்படி இவ்வாண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து ஜூன் மாதம் 18ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் 11,04,373 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.